நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழக தலைவர்கள் அனைவரும் பிரச்சார களத்தில் இருக்கிறார்கள். பிரச்சார களம், தேர்தல் களம் இறுதி கட்டத்தில் இருக்கிறது. இந்த கட்டத்தில் தேசிய தலைவர்களும் படையெடுத்து வருகிறார்கள் தமிழ்நாட்டு பிரச்சார களத்துக்கு. சோனியா காந்தி வந்தார். திமுக காங்கிரஸ் அணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அதிமுக அரசை மிக கடுமையாக சாடினார். அமித்ஷா ஏற்கனவே இரு பெரும் திராவிட கட்சிகளையும் சாடிவிட்டு சென்றார். பாரதிய ஜனதா ஒன்றே மாற்றாக இருக்க முடியும் என்றார். பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று நரேந்திர மோடி ஹொசூரிலும் சென்னையிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக அதிமுக என்று கட்சியின் பெயர் குறிப்பிடாமல் இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலிருந்து விலகிச் செல்ல வைத்துவிட்டன. இதற்கு மாற்று பாஜக என்று தனது மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை இவையெல்லாம் சாதனைகள் என பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். நாளைக்கு ராகுல் காந்தி வர இருக்கிறார். தேசிய தலைவர்களுடைய பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அலசுவோம். இந்த பகுதியில் நம்முடைய திரு பெருமாள்மணி அரசியல் விமர்சகர் இருக்கிறார் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியுடைய உரை தமிழக மக்களுக்கு தமிழில் விளக்கி சொன்ன திரு பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரசுடைய மூத்த தலைவர் இந்த பகுதியில் நம்முடைய நிகழ்கிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு பெருமாள்மணியுடைய முதற்கட்ட கருத்து நான் கேட்க இருக்கின்றேன். திரு நரேந்திர மோடி வந்திருக்கிறார். தன்னுடைய மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் எல்லாம் குறிப்பிட்டு இவையெல்லாம் சாதனைகள் என பட்டியலிடுகிறார். ஒரு உண்மை என்னன்னா, இன்னைக்கு இரு பெரும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டுடைய இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஃபேக்டர். இருவரையும் பெயரும் குறிப்பிடல, இந்த ரெண்டு கட்சிகளுடைய பிரதான தலைவர்களை குறிப்பிடல. தன்னுடைய ஆட்சியுடைய மத்திய ஆட்சியுடைய சாதனையை விளக்கி வாக்கு சேகரிப்பது பலனளிக்குமா? திமுக தலைவர் பேரையும் குறிப்பிடல, ஜெயலலிதா பேரையும் குறிப்பிடல. அந்த அவர்கள் மீதான கடும் விமர்சனத்தை தவிர்த்திருக்கிறார். அதுக்கு உள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு கருதுறீங்களா? இல்ல, இது எந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப திமுக அதிமுகவோட பிரச்சாரம் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திமுக முழுக்க முழுக்க அதிமுகவை குற்றம் சுமத்துகிறார்கள். அதிமுக முழுக்க முழுக்க திமுகவை குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த திமுக அதிமுக இந்த இரண்டை தவிர வேறு யாரை பற்றியுமே அவர்கள் பேசுவதே இல்லை. அப்போ நீங்க இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நேற்று மரியாதைகளுக்குரிய அன்னை சோனியா அவர்கள் ஒரு இலைமறை காயாக அல்லது மத்திய அரசினுடைய திட்டங்களில் சில திட்டங்களை நிறுத்திய பொழுது அதிமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பது மாதிரியான அந்த தலித்துகளுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கான நிதி ஆதாரங்களை குறைத்த பொழுது அதிமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பது மாதிரியான ரொம்ப இலைமறைக்காய் போன்ற ஒரு தாக்குதலை தான் அதிமுக. இலைமறைக்காய் அப்படின்னு சொல்ல முடியும். அதிமுக அரசு என்று பலமுறை குறிப்பிடுகிறார். முதலமைச்சர் பேரை குறிப்பிடுகிறார். இன்னொன்னு, வெள்ள காலத்துல தமிழக அரசாங்கம் எதுவுமே செய்யல, இங்க இருக்க மக்கள் தான் ஒருவரை ஒருவர் காத்து கொண்டார்கள். இன்னொன்னு, முதலீடு திமுக ஆட்சியில தொழில் வளம் பெருகி இருந்தது, அதிமுக ஆட்சியில குறைந்திருக்கிறது அப்படின்னு ஸ்பெசிபிக் அட்டாக் இருந்தது. இல்ல, நீங்க இப்ப என்னன்னா, அப்படி நீங்க அட்டாக் பண்ணும்போது, இப்ப நீங்க ஒரு தேசிய தலைவர் வராங்க, முன்னெல்லாம் பிரச்சாரம் எப்படி இருக்கும்னா, அவங்க ஒரு குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான குற்றச்சாட்டை ஆண்ட கட்சியின் மீதோ இல்லை ஆளுகின்ற கட்சியின் மீதோ மிக முக்கியமான குற்றச்சாட்டை வைத்துவிட்டு செல்வார்கள். அந்த குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் திமுக அல்லது அதிமுகவிற்கு ஏற்படும். ஆனால் நீங்கள் நேற்றைய பிரச்சாரமாகட்டும் அல்லது இன்றைய பிரச்சாரமாகட்டும், இன்றைக்கு மரியாதைகளுக்குரிய மோடி அவர்கள் யாருடைய பெயரையும் சொல்லாமல் பொதுவாக திராவிட கட்சிகள் இளைஞர்களுடைய வாழ்வை, திராவிட கட்சிகள் கூட சொன்னதா எனக்கு ஓசூர்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தினதா நான் நினைக்கிறேன். இளைஞர்களுடைய வாழ்க்கையை இந்த இரண்டு கட்சிகளும் அழித்து விட்டது. ஆமா, இரு கட்சிகளும் அழித்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான பொதுவான இது சொல்லும் போது நாம இதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு கண்டிப்பா இன்றைக்கு இரண்டு கட்சிகளுமே வந்திருப்பாங்க. அப்ப என்னன்னா, அவங்க பண்ற அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, நீ என்ன குற்றம் சாட்டு, நான் உன்ன குற்றம் சாட்டுறேன், நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாரை பத்தியும் நம்ம பேசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நீட்சியா இன்றைக்கு பிரதமருடைய பிரச்சாரம் அமைந்து இருவருடைய பலம், திமுக அதிமுகவுடைய பலம், அந்த ரிஸ்க் எடுக்க முடியும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் பிரதான ஃபேக்டரா இருக்கும் பொழுது இவங்க பத்தின செயல்பாட புறந்தள்ளிட்டு மத்திய அரசாங்கத்துடைய சாதனையை இங்க விளக்கி சொல்வது அப்படிங்கிறது எடுபடக்கூடிய விஷயமா இருக்கா?
கன்சிடரிங் இது வந்து திராவிட பெருங்கட்சிகளுடைய கோட்டையா இன்னும் இருந்துட்டு இருக்கு. அவங்களுடைய செயல்பாடு இல்ல தமிழ்நாட்டுக்கு அந்த தேசிய கட்சியுடைய விஷன், இதை தவிர்த்துட்டு மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடை பற்றி தமிழ்நாட்டு தேர்தலில் சொல்லும்போது அது எடுபடுமா? இல்ல, கண்டிப்பா எடுபடுறது ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க வந்து இன்னைக்கே பிரதமருடைய உரையை கவனிச்சீங்கன்னா வங்கிகளுக்குள்ள நிறைய கம்மியா போறாங்க, அப்போ வந்து சிட்பண்டுகள் நடத்தி நிறைய பேர் ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு பெங்காலுக்கு தயாரிக்கப்பட்ட ஒரு உரை வந்து இங்க ஓவர்லாப் ஆகி வருதோ. ஏன்னா நீங்க பெங்கால்ல வந்து இன்னைக்கு சிட்பண்ட் நடத்தி ஏமாத்தினதுங்கிறது ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனை. தமிழ்நாட்டில் அது எப்படி இருக்குமா? இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா அந்த மீனவர் பிரச்சனை, ஃபாதர் மீட்டது, பிரேம மீட்டது, இதெல்லாம் பத்தி சொல்ற இல்ல. ஆனா ஒண்ணு என்னன்னா, நீங்க ஒரு தேசிய கட்சிங்கிற அளவுல தான் அவங்க உரையாடல் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிராந்திய கட்சியா நாங்க என்ன செய்வோம், நாங்க வந்து வந்தோம்னா அல்லது நீங்க எங்களுக்கு வாக்களித்தீர்கள் என்றால் தமிழகத்திற்கு எங்கிட்ட இப்படி ஒரு விஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கூட அவங்க பகிர்ந்துக்கல. இரண்டாவது, மிக நேரடியாக நீங்க இன்றைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து 2 பேர் மேலையுமே குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். நேற்றைக்கு அன்னை சோனியா அவர்கள் வந்து அதிமுகவின் மீது ஒரு குறிப்பிடத்தக்க ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டையாவது வைத்திருந்தார். அந்த குற்றச்சாட்டு குறித்து திரு பீட்டர் அல்போன்ஸ் கிட்ட முதற்கட்ட கருத்து கேட்டு வந்துடுறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், இந்த நிகழ்ச்சிக்கு வருக. நீண்ட நாளுக்கு பிறகு ஆயுத நிகழ்ச்சியில் இணைய ரொம்ப மகிழ்ச்சி. திருமதி சோனியா காந்தியுடைய பிரச்சாரத்தில் மிக முக்கியமான அம்சமா பார்க்கப்பட்டது, நீங்களும் அதை வலியுறுத்தி சொன்னீங்க, அதிமுக பாஜக ரகசிய உறவு அப்படின்னு. சமூக நல திட்டங்கள்ல நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது, அதை அதிமுக வலுவாக எதிர்க்கவில்லை அப்படின்னு திருமதி சோனியா காந்தி குற்றம் சாட்டுறாங்க. சரி, அதிமுக எதிர்க்கல, திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய பிரதான கூட்டணி கட்சியுடைய பிரதான தலைமை எதிர்த்ததா? அதாவது இதுல ஒரு விஷயம், சரி, நீங்க வந்து இன்னைக்கு பிரதமருடைய உரையை பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தமிழக தேர்தலுக்காக, சட்டமன்ற தேர்தலுக்காக அளித்த தேர்தல் அறிக்கையை பற்றி பிரதமர் ஒரு இடத்திலே கூட வாய் திறக்கவில்லை. அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையிலே சில குறிப்பிட்ட அம்சங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதாவது மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவோம், பசுவதையை தடை செய்வோம், இடஒதுக்கீட்டிலே வந்து பொருளாதார அளவுகோலை உட்படுத்தி ஒரு இடஒதுக்கீட்டை நாங்கள் வலியுறுத்துவோம் என்பதை போன்றெல்லாம் சொல்லப்பட்ட எந்த வாக்குறுதிகளை பற்றியும் பிரதமர் ஏதேனும் வாய் பேசாமல் இருப்பது, நீங்கள் அதிலே வந்து என்ன செய்யணும்னா இதுல என்ன வந்து ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் இருக்குங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து சீனியர் லீடர்ஸ் ஆஃப் த பிஜேபி, அதாவது பிரைம் மினிஸ்டர், பைனான்ஸ் மினிஸ்டர், வெங்கையா நாயுடு, காமர்ஸ் மினிஸ்டர், இவர்கள் நிர்மலா சீதாராமன், இவர்களெல்லாம் என்ன லைன் எடுக்கிறாங்கன்னா அதிமுகவோடு ஒரு அனுசரணையாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தருவதை போன்றதான் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். பிரகாஷ் ஜவடேகர் போன்ற ஜூனியர் மினிஸ்டர்ஸ், இங்க இருக்கிற தமிழிசை, நம்முடைய தமிழக தலைவர் தமிழிசை, இவர்களை விட்டு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை ஒரு நாடக வழக்கு போல அவர்களை வந்து விமர்சனம் செய்வதும் அதை பற்றி குற்றம் சாட்டுவதுமாக இருக்கிற நம்ம ஊரில் சொல்வார்கள். அதாவது தாய் பகை குட்டி உறவு என்று சொல்வார்கள். அதை போன்ற ஒரு பழமொழியை மேற்கோள் காட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இவர்கள் இப்படியாக ஒரு அரசியல் செய்யாமல், ரெண்டாவது இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்ல விரும்புகிறேன் கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கூட காங்கிரசையும் காங்கிரசினுடைய தலைமையையும் அவர்கள் கொச்சைப்படுத்த வேண்டும், அவர்கள் விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதமர் பயன்படுத்த நினைக்கிறார்களே ஒழிய தமிழக வாக்காளருக்கான என்ன திட்டங்கள் என்பதை அவர் சொல்வதற்கு தயங்கும். ஏனென்று கேட்டால் அவங்க வந்து இந்த தேர்தல் களத்தில் ஆல்சோ ரேன் என்பதுதான் அவர்களுடைய நிலை. அவர்களும் ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொண்டார்கள் என்றுதான் வரப்போகிறதை ஒழிய they have no stakes. பட் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அரசு அலையன்ஸ் வந்து அப்படி அல்ல. எங்களுக்கு வந்து we are going to form the government. அதனால எங்களுக்கு வந்து அந்த ஸ்டேக்ஸ் இருக்கிறது. இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்பதையும் உணர்ந்து கொள்ள அவர்களும் அதே நம்பிக்கையை வெளிப்படுத்துவார்கள். which is politically எது நடக்க போகுதுன்னு மே 16 19 தெரிவிக்கும். நீங்க வந்து ரெட்ட நிலைப்பாடு எடுக்கிறாங்க, ஒருத்தர் சாஃப்டா இருக்காங்க, இன்னொருத்தர் கடுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அதே குற்றச்சாட்டு உங்கள் மீதும் உங்க கூட்டணி மீதும் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நேற்று அதிமுக பாஜக இடையே ரகசிய உறவு இருக்குன்னு திருமதி சோனியா காந்தி குற்றம் சாட்டுறாங்க. சமூக நல திட்டங்கள்ல பட்ஜெட்ல நிதி குறைக்கப்பட்ட போது அதிமுக எம்பிக்கள் எதிர்க்கல அப்படின்னு சொல்றீங்க. குறைக்கப்பட்டது மத்திய பட்ஜெட்ல. அந்த பட்ஜெட் வெளிவந்த போது மோடி அந்த பட்ஜெட்ல பாஸ் ஆயிட்டார் அப்படின்னு திமுகவுடைய தலைவர் பாராட்டு தெரிவிக்கிறார். காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது, அதிமுக கூட எதிர்க்கிறது.
திரு கருணாநிதி இந்த மோடி பட்ஜெட்ல பாஸ் ஆயிட்டாருங்கிறார். அதாவது நீங்க வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சட்டத்தை பற்றியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டை பற்றியோ ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்று கலைஞர் சொல்லுகின்ற கருத்துக்களை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல முடியாது. பாராளுமன்றத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில அரசாங்கம் கொண்டு வருகிற அந்த மசோதாக்களை, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகிற மசோதாக்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆதரிக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள். மதச்சார்பற்ற அரசியலோடு உடன்பட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் மத்திய அரசு எப்பொழுதெல்லாம் மாநில அரசினுடைய அதிகாரத்திலே கை எங்க திமுக நிலைப்பாடு எடுக்குது, பட்ஜெட்ல பாராட்டுது, மற்ற விஷயங்கள் எதிர்க்குதுங்கிறத போல அதிமுக கன்வீனியன்டா சொல்லலாம் இல்லையா, நாங்க இஷ்யூ பேஸ்டா ஆதரவும் எதிர்ப்பும் கொடுக்கிறோம் அப்படின்னு. வாட் டிஃபரன்ஸ் டஸ் இட் மேக் நீ கேட்கிறேன். இல்ல, இந்த ஆசிட் டெஸ்ட் வந்து நீங்க பார்லிமெண்ட்ல வந்து உங்களுடைய நம்பர்ஸ் கேன் டிசைட். அப்பொழுது நீங்கள் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துங்கள் என்பதுதான் முக்கியம். அதாவது பாராளுமன்றத்திற்குள்ளே நீங்கள் அளிக்கிற வாக்குகள் தான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யும். பாராளுமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் பாஜக வந்து மற்ற எதிர்க்கட்சிகளால் பகிரங்கமாக விமர்சிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதிமுக வந்து மடிதட்டி முன் வந்து அவர்களை ஆதரிக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். தட் இஸ் த ஆசிட் டெஸ்ட். அதை வைத்துத்தான் நாம் பார்க்க வேண்டும். அங்கே பாராளுமன்றத்திற்குள்ளே வாக்களித்து விட்டு வெறுமன பிரதமருக்கு கடிதம் எழுதுவது மட்டுமே தமிழக மக்களை திருப்தி செய்துவிடும் என்று முதலமைச்சர் எதிர்பார்ப்பார் என்றால் முதலமைச்சர் ஏமாந்து விடுவார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிரகாஷ் ஜவடேக்கரும் தமிழிசையும் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, மதுரையில் நடந்த கூட்டத்தில் மோடி ஒரு சிறந்த நிர்வாகி, மோடி வந்து கராரானவர் அப்படின்னு நற்சான்று கொடுக்கிறார் திமுகவுடைய தலைவர். அதுவும் அந்த மாதிரி பார்க்கப்படாதா? அதாவது அது வந்து ஒரு சிலேடையாக கூட இருந்திருக்கலாம். அதாவது நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவருக்கு உணர்த்துவதற்கு கூட அந்த பிரதமருக்கு அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் பிரதமரை போய் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்க்கிறார்கள். தமிழகத்திலே நடக்கிற அவலங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். கரூரிலே நடந்த ஒரு அன்புதானன் என்பவருடைய வீட்டிலே ஏற்பட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி பணம் என்பது சிபிஐ விசாரணை தேவை என்று கேட்கிறார்கள். அந்த கோரிக்கையை வைத்துவிட்டு தான் இங்கே என்ன சொல்லுகிறார், நான் நினைக்கிறேன் பிரதமர் வந்து நேர்மையானவர், கராரானவர், தகுந்த நடவடிக்கை எடுக்கக்கூடியவர், அப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கலைஞர் சொல்வதாகவே நான் கருதுகிறேன். அது பொருள், பட் ஆனா வெளிப்படையான பொருள் வந்து நற்சான்று. காங்கிரஸ் எக்காலத்திலும் கொடுக்க நினைக்காத, காங்கிரஸ் எக்காலத்திலும் எடுக்க முடியாத ஒரு உக்தி முரண்பட்டு இல்லையா? அதாவது இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கிறது. கலைஞருக்கே வந்து அது மாதிரி ஒரு உயர்வு நவிழ்ச்சி அணி என்று சொல்வார்கள். தமிழ் இலக்கியம் தெரிந்தவர்கள் உயர்வு நவிழ்ச்சி அணி என்று சொல்வார்கள். உயர்வை உயர்த்தி பேசுவது போல பேசி அவர்கள் எதை செய்யவில்லையோ அதை சுட்டிக்காட்டுவது கலைஞரை போன்ற மிக சிறந்த பேச்சாளர்களுக்கு இயற்கையாக கைவந்த கலை. ஆகவே அவர் அப்படி சொல்வதாகத்தான் நான் நினைக்கிறேன். பட்ஜெட்ல பாஸ் ஆனதையும் அப்படிப்பட்ட இல்ல, நான் தான் சொன்னேன், ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு சில அம்சங்களை பாராட்டுவது என்பது வேறு. எந்த பட்ஜெட்ல சமூக நல திட்டங்களுக்கு ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது, ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவிக்கல, ஜெயலலிதா எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு திருமதி சோனியா காந்தி சொல்றாங்களோ, அந்த பட்ஜெட் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த பட்ஜெட் டெஸ்ட்ல பாஸ் ஆகுதுங்கிற ஒரு பாராட்டு எப்படி பார்க்கிறது? மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள்ல சமஸ்கிருத மொழி திரிவாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களை துன்புறுத்துவதாக இருந்தாலும் சரி, கலைஞர் அவர்கள் ஒரு நாளும் பின்தங்கியதில்லை, முனைப்பாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். சில நேரங்களிலே நான் என்ன கேட்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒத்துப்போன சில விஷயங்களிலே பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீடுகள் இருக்கும் என்று சொன்னால் அவரை ஆதரித்திருக்கலாம். சில பட்ஜெட்டில் இருக்கிற குறைபாடுகளையும் மத்திய அரசுடைய நிலைப்பாடுகளையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் நான் என்ன அழுத்தமாக உங்களுக்கு மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் எப்பொழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்திற்குள்ளும் பாராளுமன்றத்திற்குள்ளும் அவர்கள் எடுக்கிற அரசியல் நிலைப்பாடுதான். அந்த வகையிலே பாஜகவை தொடர்ந்து ஒரு சின்ன கட்டம் கூட எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் ஒரு பிரச்சனை முன்கொண்டு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் காங்கிரஸோடு இருந்து அதை ஆதரித்திருக்கிறார்கள். பட்ஜெட்டினுடைய டிமாண்டே வந்து நீங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து அவர்கள் நின்று எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள்.
ரைட். இந்த தருணத்துல பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு முரளி அவர்கள் இணைகிறார் ராமேஸ்வரத்திலிருந்து. அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பீகார்ல 31 பிரச்சார கூட்டத்துல பங்கு கொண்டார் திரு நரேந்திர மோடி. தன்னுடைய முழு கவனத்தையும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் அவர் மேற்கொண்டார். தமிழ்நாட்டிலையும் அப்படி எல்லாம் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கும் எழுந்திருந்தால் நிச்சயமாக அது ஆச்சரியம் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் 2 முறை மட்டுமே அவர் பிரச்சாரம் செய்ய காரணம் என்ன? தமிழகத்துக்கு அவ்வளவுதான் முக்கியத்துவமா, அல்ல பல முறை மோடி பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வேண்டிய நிலையில பாஜக இல்ல அப்படிங்கிற எண்ணம் காரணமா? வாட் இஸ் த ரீசன்? கேட்கிறேன். ஹலோ, பாஜக உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். எஸ் சார், கோ ஹெட், உங்கள்கிட்ட தான் கேள்வி. அதாவதுங்க, மோடி அவர்களுடைய சாதனையே உங்களுக்கு நிறைய விஷயத்த நிரூபிச்சிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் அவர் இன்னைக்கு பேச்சில சொன்னார் பாத்தீங்களா, 5 மீனவர்களை தூக்கு கயிற்றுல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. இதே 5 மீனவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில தான் அங்க ஜெயில இருந்தாங்க. ஆனா அது விஷயமா மன்மோகன் சிங் அவர்களே நேரடியாக மனு கொடுத்தாங்க. ஆனா காங்கிரஸ் ஒண்ணுமே கவனிக்கலாத. ஆனா இவர் வந்தோன்னு தூக்கில் போடப்பட்ட 5 பேரை காப்பாத்தி கொண்டு வந்தாரு. நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்கானிஸ்தான்ல ஃபாதர் பிரேம்குமார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் சொன்னார், பீட்டர் அல்போன்ஸ் சார் சொன்னாரு, இந்த மாதிரி பிஜேபி மதச்சார்பு, நாங்க மதச்சார்பற்ற கூட்டணி சொல்லிட்டு. ஆனா நாங்க காப்பாற்றுற எல்லாருமே யாரு தெரியுமா? தங்கச்சிபுரத்தில் உள்ள 5 கிறிஸ்தவ மீனவர்கள். பாதிரியார் பிரேம்குமார் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வெளிநாட்டில் உள்ளக்கூடிய இந்தியர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கிறது தவிர மத சார்பான எந்தவித விஷயத்திலும் நாங்கள் தலையிட்டதில்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிரதமர் அடிக்கிறார் பார்த்தீங்களா, இவர் பெருமாள்மணி கூட சொன்னாரு, என்னமோ அப்படின்னா இது மேற்கு வங்காளத்துக்காக திட்டம், தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் கண்டுவட்டி இல்லையா? பெருமாள்மணி அவர்களுக்கு தெரியாதா? சேலம், ஈரோடு மற்ற மாநிலங்களில் எத்தனை தற்கொலை நடந்திருக்கு தெரியுமா இந்த கந்துவட்டினால? ஆனா அதே மதுரை மாவட்டத்தில் கூட எடுத்துக்கினீங்க. அதையெல்லாம் காப்பாற்றுனது பிரதமரோட இந்த முத்ரா வங்கி திட்டம். இன்றைக்கு அப்படின்னா சாதாரண தொழிலாளிகள் பேங்க்ல உள்ளே போக முடியாது. இந்த மண் சார்ந்த பிரத்யேகமான பிரச்சனைகளும் சேர்ந்தே இருக்கு இல்லையா? இந்த மண் சார்ந்த பிரத்யேகமான பல பிரச்சனைகளும் இருக்கிறது. இது திமுக அதிமுகவுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ஸ்டேட் யூனிட் விமர்சனம் செய்து வருவது, அது ஏன் பிரதமருடைய உரையில பிரதமருடைய கருத்துக்கள்ல வெளிப்படல? ஒரு விஷயம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, உன் நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன் சொல்லிட்டு. திமுகவோட கூட்டணி யாரு? ஊழல்கள் நிறைந்த காங்கிரஸ் கட்சி. அப்ப அதனால உன் நண்பனை சொல் உன்னை சொல்கிற மாதிரி காங்கிரஸ் எந்த கட்சி கூட்டணி வச்சோ அந்த கட்சி நிச்சயமான ஊழலுக்கு துணை போகக்கூடிய கட்சியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அப்படின்னா அதிமுகவோட செயல்பாடு சின்ன உதாரணத்தில் சொல்லிட்டாரு. வெள்ள பகுதியில அப்படின்னா நான் பிரதமர் பார்த்தேன், ஆனா இந்த தமிழக முதல்வர் அதற்காக ஒன்றும் செய்யலைங்கிறது. அப்படி நீங்க சொல்றீங்க, பிரதமர் சொல்லல. ஒரு பதமா அவர் நிரூபிச்சிட்டார். இல்ல, நான் வந்தேன் என்று பிரதமர் சொன்னார், முதலமைச்சர் வரலன்னு பிரதமர் சொல்லல. சார் ஒரு நிமிஷம் சார், உங்களோட டிவி ஓனர் ஒன்னு சொன்னாரு, உங்களோட நீங்க இது செய்தி தொடர்பாளர் சொல்றீங்க. அதுக்காக அப்படின்னா தந்தி டிவியோட செயல்பாடுகள் ஓனர் தான் சொல்லணும்னா அது நடக்காது. பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நிச்சயமா அது சார்ந்த கேள்விகள் வரும் இல்லையா, எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? பிரதமர் சொல்வார் அப்படின்னு காடஸுக்கு இருக்கும், மக்களுக்கு இருக்கும். அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உங்க மத்தியில நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், அதான சொல்லிட்டு இருக்கோம். ரைட். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சாதாரண தொண்டன் என்ன கருத்து சொல்றானோ அதைத்தான் பிரதமர் சொல்றாரு. பிரதமர் என்ன சொல்றாரோ அந்த கருத்தை தான் சாதாரண தொண்டன் சொல்லுவாங்க. இது காங்கிரஸ் கட்சி கிடையாது, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. பேசினோன்னு மறுநாள் கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு. ஓகே, இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். திண்ணம் பிரதமர் சொன்னது அவர் 2 கட்சிகளையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார் என்பது திண்ணம் அப்படிங்கிறீங்க. கட்சியுடைய பேரும் குறிப்பிடல. சோனியா காந்தி பிரச்சாரம் செய்திருக்கிறார், அது எடுபடுமா? பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்திருக்கிறார், அது எடுபடுமா? ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த தலைவர்களுடைய பிரச்சாரம்
இந்த தேர்தல் களத்துல 2016 தேர்தல் களத்துல எந்த அளவுக்கு தாக்கம் கொண்ட பிரச்சாரமாக, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய பிரச்சாரமாக இருக்கிறது என்பது கேள்வியாக எழுந்திருக்கிறது. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில பங்கு கொண்ட திரு பெருமாள்மணி அவர்களுக்கும் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் அதே போல பாரதிய ஜனதா பிரமுகர் திரு முரளி அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.